ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. எதுக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா சமையல் பண்ணது ஃபுல்லாகவே வந்து நம்ம மல்லி தான். அந்த மல்லி வந்து பண்ண சமையல் வந்து யாராலுமே வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இவங்க ராஜேஸ்வரி வந்து பண்ண வேலைக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து எல்லாருமே வந்து காரி தான் மூஞ்சில் வந்து துப்ப வேண்டியதாக வரும். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் துப்பிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் சேர்ந்து 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வந்து அது வந்து சொதப்பலான இதில் வந்து கொண்டு போயிட்டாங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உப்பும் மிளகாத்தூளும் வந்து அள்ளி வீசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்னதும் வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு வந்து சும்மாவே இருப்பாங்க. ஏன்னா ஏற்றி விட்டதே வந்து நம்ம ரஞ்சிதா தான். அதனால் வந்து நம்ம ரஞ்சிதா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அந்த சமையலை வந்து கெடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து கண்டிப்பாக அந்த சமையலுக்கு தேவையான என்ன டேஸ்ட் கொடுக்குதோ அந்த டேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ஆப்போசிட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்றாங்க அந்த சமையலில். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த சமையல் வந்து வீண் வேஸ்ட்டாக தான் வந்து போகும். அந்த வேஸ்ட்டாக போகிற சமையல் எல்லாத்தையுமே வந்து ஏன் வந்து பண்ண சமையலை வந்து இப்படி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லி வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்கிட்ட வந்து போயிட்டு, உங்கள் அக்கா வந்து உங்களுக்காக வந்து பயங்கரமாக வந்து சமைச்சு வச்சுருக்காங்க, வாங்க முதல்ல வந்து சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என் அக்காவுடைய சமையலை வந்து பார்க்க போகிறீங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என் அக்கா வந்து எனக்காக வந்து சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து ஃபேப்லஸாக மைண்ட் ப்ளோயிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும்டா. எங்கள் அக்காவுடைய சின்ன வயசு சமையலெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு அப்பா அம்மா இல்லாத போது கூட வந்து எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்க கையால் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்குது. முதல்ல அந்த சாப்பாடை வந்து நம்ம போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. சரி, கூட்டிகிட்டு போனால் வந்து என்ன தான் ஆக போகுது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து உக்காந்து சாப்பிட்றதுக்கு உக்கார்றாங்க. அந்த சாப்பிட்ற இடத்துலே வந்து ரொம்ப டெம்ப்டேட்டிங்காக இருக்குடா. எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே வந்து பயங்கரமாக வந்து சமைப்பாங்க. இப்போ வந்து சொல்லவா வேணும், கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து அசைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஓவராக வந்து குதிக்கிறாங்க. ஆமாடா, எங்கள் அக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக தான் வந்து சமைப்பாங்க. அது வந்து எங்கள் அக்காவுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரி, ஓகே, என்ன தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா பர்த்டே அதுமா வெஜ்ஜு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எக்கச்சக்கமான ஃபுட்டெல்லாம் வந்து சமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம், ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் வந்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, கலரே வந்து அப்பீடைசிங்காக இருக்குது, பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆமாடா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரிமாற வந்து போகிறாங்க. அப்படி சாப்பிட்டு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.